நீங்களும் எக்ஸாம்ல இந்த தப்பு பண்ணி 2 மார்க்கை லாஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கொஸ்டின் டைப்ஸ் எதில் வரும்னா fill in the blanksலேயும் வரும், இல்லை எரர் ஸ்பாட்டிங்லேயும் வரும். ஸோ கவனமாக கவனிச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னா, இந்த வேர்ட்ஸ் இங்கே போட்டிருக்கேன் இல்லையா, இந்த வேர்ட்ஸை நீங்கள் எப்போ எந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தாலும் எரர் ஸ்பாட்டிங்கில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ இந்த வேர்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா each, every, everyone, everybody, everything, anyone, someone, somebody, either, neither, no one, no, nothing, nobody, இந்த வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா யூஸ்வலாக எக்ஸாமில் என்ன தெரியுமா கொடுத்துருப்பாங்க, ப்ளூரல் வேர்பை கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹாவோ, அடுத்து வேர் ஆர் ஆர், இந்த மாதிரி ப்ளூரல் வேர்பை கொடுத்துருப்பாங்க. அப்படி வந்தால் அது தப்பு. அதுக்கு பதிலாக சிங்குலர் வேர்பை நம்ம யூஸ் பண்ணணும். இஸ், வாஸ், ஹேஸ். இது அதாவது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஈச் ஆஃப் யூ அப்படின்னா ஒருத்தரும் இதை செய்யணும், எவ்ரி ஒன் எல்லாரும் இதை செய்யணும், எவ்ரிபடி எல்லாரும் இதை செஞ்சே ஆகணும், எவ்ரி திங் எல்லாமே. நம்ம இந்த மாதிரி எல்லாமே அப்படின்னு நம்ம நார்மலாக லாஜிக்கலாக திங்க் பண்ணும்போது எல்லாமேங்கும் போது ப்ளூரல் தானப்பா, ஒன்றுக்கும் மேலே இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அது ஒன்றுக்கும் மேலே இருந்தால் நம்ம ஒரு ஹோல் யூனிட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால இங்கே என்ன வரும்னா சிங்குலர் வேர்ப் தான் வரும். இஸ்ஸு, வாஸ், ஹேஸ் இந்த 3 வேர்பை தவிர இந்த வேர்ப்ஸ் ஹேவோ, வேரோ, ஆரோ வந்திருந்தா அது தப்பு. அதை வந்து எரர்னு சொல்லி டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேப்பா, இல்லை நான் ரீட் பண்ணி பார்த்தேன் இஸ், வாஸ், ஹேஸ்ன்னு தான் இருக்குது அப்படின்னோடனே உடனே போயிட்டு நோ எரருங்கிறத டிக் பண்ணி மாட்டிக்காதீங்க. அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த எஸ் ஃபார்மேட்டை. ஈச்சோ இல்லை ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ஸ்டூடெண்ட்டை ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி வந்தால் அது தப்பு. எப்போவுமே இந்த ஈச் ஆஃப் தவும் ஒன் ஆஃப் தையும் வந்தால் நம்மளோட சப்ஜெக்டோட எஸ் சேர்ந்து தான் வரும், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வரும். ஸோ இதுதான் நீங்கள் செகண்டாக பார்க்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறீங்க, இது வந்து ப்ளூரல் வேர்பா சிங்குலர் வேர்பான்னு பார்க்குறீங்க. இஸ் போட்டிருக்காங்களா, வாஸ், ஹேஸ் போட்டிருந்தா அது கரெக்டு. ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்ன பார்க்குறீங்கன்னா ஈச்சோடையும் ஒன் ஆஃப் தையோடையும் ஸ்டூடெண்ட் அதாவது அந்த சப்ஜெக்டோட எஸ் வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கணும். எஸ் வந்திருந்தா அது கரெக்ட், நோ எரர்னு நீங்கள் மார்க் பண்ணிட்டு போயிடலாம். எஸ் வரலைன்னா இதுதான் எரர்னு மார்க் பண்ணணும். ஈஸி தானே? ஸோ இந்த மாதிரி டெய்லியும் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரை இட் எஜுகேஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் லிங்க்கு நான் பயோவில் கொடுத்துருக்கேன், போய் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பை.